அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த பேட்டர்னில் ரியல் அனாலிசிஸ் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னதை பார்த்துடலாம். Let f of x be a cubic polynomial with a real coefficient. f of xன்றது ஒரு கியூபிக் பாலினாமியல்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ரியல்னு சொல்லியிருக்காங்க. Suppose that f of x has exactly one real root. f of xக்கு வந்து ஒரே ஒரு ரியல் ரூட் தான் இருக்கு. And that this root is simpleன்னு சொல்லிட்டாங்க. f of xக்கு ஒரு ரூட் கிடைக்குது. பட் அந்த ரூட்டுமே ரியல் ரூட்டாக தான் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் அது ஒரு சிம்பிள் ரூட்டு அப்படின்னுட்டாங்க. சிம்பிள்னா டிகிரி வந்து 1, மல்டிப்ளிசிட்டி வந்து 1ன்னு அர்த்தம். ஓகே, தென் which one of the following statement is holds for all antiderivatives of f of x of small f of x. ஸோ கேபிட்டல் f of xன்றது ஸ்மால் f of x உடைய ஆன்டிடெரிவேட்டிவ். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கவனிக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்குன்றதை பாருங்களேன். இதே கொஸ்டினை என்னுடைய டெஸ்ட் பேட்ச் கொஸ்டினில் கேட்டிருப்பேன் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு. ஆனால் கொஞ்சம் மாடரேட் பண்ணி கேட்டிருப்பேன். கவனிங்க. f of xன்றது ஒரு கியூபிக் பாலினாமியல். அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் வந்து ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸாக இருக்கு. Suppose this f of x, small f of x, has exactly one real root and that root is simpleன்ட்டாங்க. இந்த பாலினாமியலுக்கு ஒரே ஒரு ரியல் ரூட்ஸ் தான் இருக்கு. அந்த ரூட்டுமே சிம்பிள் ரூட்டா இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் which one of the following statement holds for all antiderivatives of f of x. கேபிட்டல் f of xன்றது என்னன்னா ஸ்மால் f of x ஓட ஆன்டிடெரிவேட்டிவ். ஸோ ஆன்டிடெரிவேட்டிவ் இப்படி தான் டிஃபைன் பண்ணும். ஓகே சார், இது எக்ஸிஸ்டா சார்? ஆமாம், ஏன்னா இது பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து பாலினாமியல் ஃபங்க்ஷன்றதால இன்டெக்ரபிலிட்டிக்கு வந்து உங்களுக்கு அந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை, அதாவது ஃபர்ஸ்ட் பண்ண தெரியாம கால்குலஸ் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? f of xன்றது ஒரு கியூபிக் பாலினாமியல். அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து ரியல் சொல்லிட்டாங்க. இங்கே ஸ்மால் f of xக்கு வந்து எக்ஸாக்ட்லி ஒன் ரியல் ரூட்ஸ் தான் இருக்கு. அந்த ரூட்டுமே சிம்பிள் ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருந்தா ஸ்மால் f of x ஓட கண்டிஷன்ஸ் இப்படி இருந்தா இந்த ஆன்டி டெரிவேட்டிவ் கேபிட்டல் f of xக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் ஹோல்ட் ஆகும் அப்படின்றது ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் கேபிட்டல் f of x has exactly one real root and this capital F of x has exactly 4 real roots and this capital F of x has exactly at most 2 real roots and this f of x has at most 1 real roots ன்னு சொல்றாங்க. இது நாங்க சார் f of x has exactly 1 real rootsக்கும் at most 1 real rootsக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மேபி ரூட் எக்ஸிஸ்ட் ஆகாம இருக்கலாம். f of x வந்து ரூட்டே இல்லாம இருக்கலாம், நோ ரூட்டா இருக்கலாம், நோ ரூட் எக்ஸிஸ்ட் ஆர் ஒன் ரூட் எக்ஸிஸ்ட். அதுக்காக தான் மீனிங். புரியுதுங்களா? ஓகே, ஸோ கேபிட்டல் f of xக்கு as at most 1 real roots என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கேபிட்டல் f of xக்கு ரூட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், மேபி ரூட்ஸ் இருந்தால் ஒரு ரூட்னாச்சும் எக்ஸிஸ்ட் ஆகலாம் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். புரியுதுங்களா? ரூட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்றதும் அதில் கொஷினாக இருக்குது. இல்லை அதுக்கு ஒரு ரூட் தான் இருக்கும், மேக்ஸிமம் ரூட்டே ஒன்று தான் இருக்குன்றதுக்கும் சான்சஸ் இருக்குன்றாங்க. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் சேம் கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸை ஒபே பண்ணுற மாதிரி நான் ஒரு ஸ்மால் f of x எடுக்கிறேன். டேக் ஸ்மால் f of x equal to x cube plus xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து ரியல். ஓகே, ஜஸ்ட் இது நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 1 ரியல் ரூட்ஸ் தான், ரிமைனிங் ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ். இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைக்கும். யாரு? ஐயும் மைனஸ் ஐ. கரெக்டா? அப்போ ஒரே ஒரு ரியல் ரூட் தான் இருக்குது. இந்த ரூட்டுமே சிம்பிள் தான், ஏன்னா x equal to 0 வித் மல்டிப்ளிசிட்டி வந்து 1 டைம் தான் அக்கறாது. ஓகே, ஸோ அப்போ என்னுடைய ஸ்மால் f of x வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்போ இதனுடைய ஆன்டி டெரிவேட்டிவ் பார்க்குறோம். கேபிட்டல் f of x equal to integral 0 to x cube plus x into dx. கரெக்டுங்களா? இப்போ ஜஸ்ட் இது நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்? x power 4/4 plus x square divided by 2 கிடைக்கும். இது காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் வெளியே எடுத்துடுறீங்க. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? x square divided by 4 plus 1/2. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா x square by 4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ இதான் என்னுடைய கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். நல்லா கவனிக்கணும். இதான் என்னுடைய கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ இதுக்கு பார்க்கணும் எந்தெந்த ஆப்ஷன்லாம் ட்ரூ பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் அட்மோஸ்ட் 2 ரியல் ரூட்ஸ்ன்றாங்க. கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு ரியல் ரூட்ஸ் தான் கிடைக்குது. அதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு 0. இதோட மல்டிபிள்சிட்டி வந்து 2. ஓகே, மல்டிபிள்சிட்டி வந்து உங்களுக்கு 2. 1 எக்ஸாக்ட்லி 1 ரியல் ரூட்ஸ்ன்றது இருக்கட்டும். எக்ஸாக்ட்லி 4 ரியல் ரூட்ஸ்ன்றது ஃபால்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் அட்மோஸ்ட் 2 ரியல் ரூட்ஸ்ன்றதும் ஃபால்ஸ். புரியுதுங்களா? ஒரே ஒரு ரியல் ரூட்ஸ் தான் இருக்கு. பட் மல்டிபிள்சிட்டி மட்டும் 2 இருக்குன்னு அர்த்தம். 2 டைம்ஸ் அதுக்கு ரூட்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹஸ் அட்மோஸ்ட் 1 ரியல் ரூட்ஸ்ன்றதும் ஃபால்ஸ். புரியுதுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஹஸ் அட்மோஸ்ட் 2 ரியல் ரூட்ஸ்னு அர்த்தம் மேபி ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம், ஒரு ரூட்ஸ் கிடைக்கலாம், 2 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலாம்னு சொல்ல வராங்க. புரியுதுங்களா? பட் நமக்கு கிடைக்கிற ஒரே ரியல் ரூட்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 மட்டும்தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி 4 ரியல் ரூட்ஸ்ன்றது ஃபால்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஸ் அட்மோஸ்ட் 2 ரியல் ரூட்ஸ்ன்றது உங்கள் ஃபால்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ் அட்மோஸ்ட் 1 ரியல் ரூட்ஸ்ன்றது உங்கள் ஃபால்ஸ். புரியுதுங்களா? அப்போ எக்ஸாக்ட்லி 1 ரியல் ரூட்ஸ்ன்றது நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல ட்ரூ. நீங்க வேற எது எடுத்தாலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. இதுதான் கரெக்ட். புரியுதுங்களா? ரூட்ஸ் வித் மல்டிப்ளிசிட்டிங்கிறது கவுண்ட் கிடையாது. ரூட் தாங்க கணக்கு. ஓகே, மல்டிப்ளிசிட்டி எவ்வளோ வேணா ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கலாம். பட் அதுக்கு ரியல் ரூட்னு எடுத்தா எக்ஸ் ஈக்குவல் டு 0 மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன்ல எது பார்த்தீங்க ட்ரூ ஆகுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸாக்ட்லி 1 ரியல் ரூட்ஸ்ன்றது மட்டும்தான் ட்ரூ. மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃபால்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கரெக்டாக எடுக்கணும். ஸோ இதுதான் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷன்ஸ் ஒபே பண்ணுற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். அடுத்து ஒரு எம்சிக்யூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே கேட்டிருந்தாங்க, ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூஸ் கொடுக்க முடியுமா, ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த எம்சிக்யூ புக்லெட்டை வாங்கி படிங்க. இப்போ எக்ஸாம் கிட்ட வரப்போகுது இல்லைங்களா? லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அந்த எம்சிக்யூஸ் வந்து உங்களுக்கு செம்மையாக இருக்கும். வாங்கி பாருங்கள். வெறுமனே புத்தகத்தை மெமரி பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த காலேஜ் டிஆர்பி எம்சிக்யூஸை வாங்கி படிங்க. ஓகே, ஸோ யூஜி டிஆர்பி எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கிக்க. இதுக்கு டெஸ்ட் பேட்ச்சு போயிட்டுருக்கு. டெஸ்ட்டு ப்ளஸ் இது பார்த்துட்டு போனாவே போதும். உங்களால் டெஃபினட்டாக 145 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 150. ஓகே, இந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம். அடுத்து வந்து காலேஜ் டிஆர்பிக்கும் எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் ஒரு 10 டேஸில் அந்த புக்கத்தை நான் ரெஃபர் பண்ண முடியுமா சொன்னால் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த புத்தகத்தை வாங்கிக்கங்க. 10 டேஸில் நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம். அடுத்து சிஎஸ்ஆருக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போடுறேன். டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான எம்சிக்யூஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வித்தின் 1 or 2 டேஸில் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். லாங் டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தில் எதனா கொரிஸ் இருந்தால் இமீடியட்டாக என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ஒரு ரேண்டமாக ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுவேன். அதில் இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் எதனா இருந்தால் அதை எடுத்து வீடியோ கொடுத்துட்டே வரேன். என்னுடைய ஆசை என்னென்னா மொத்த சிஎஸ்ஆர் ப்ராப்ளத்தையும் வீடியோ கொடுத்துடணும். ஸோ கொடுத்துருவேன். ஸோ அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன். சேனலை வாட்ச் பண்ணுங்கள், நோட் போட்டு எழுதுங்க, கண்டென்ட் நிறையா கிடைக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.